இப்போ அவர் மக்கள்கிட்ட போகும்போது தான் உண்மையான ஆட்டம் ஆரம்பமாகுது. ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு முழுக்க முழுக்க இவருக்கு இருக்கா? அது ஓரளவு உண்மைதான், நான் அதை மறுக்கல. 10 பேரை பார்த்தா 7லேருந்து 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொன்னோம், அது உண்மை. பலவீனம், திமுகவின் பலவீனத்தை காட்டுது. ஊரில் இருக்க சினிமாக்காரனெல்லாம் கூட்டிட்டு வந்து கட்சி நடத்தல திமுக. கமலஹாசன் யாரு, அப்புறம் விஜயகாந்த் கிட்ட எதுக்கு போய் மண்டிடுறாங்க? ஒவ்வொரு தேர்தலையும் உங்களுக்கு சினிமா பட்டாளமே வந்து இவங்களுக்காக வேலை செய்தில்லை. அப்போ சினிமாக்காரனு கொச்சையாக பேசுறது எவ்வளவு தவறான ஒரு வார்த்தை. அது திமுகவோட பலவீனத்தை காட்டுது. இப்படி தான் எம்ஜிஆர் மலையாளினாங்க, ஜெயலலிதாவை நடிகைன்னாங்க. கட்சியில் அவங்க 2 பேரும் 30 வருஷம் அவங்களை ஓட ஓட விரட்டினாங்க. ஆக இந்த நடிகர்கள் என்று இழித்து பேசுவது தவறானது. ஆக கமலுக்கு எம்பி பதவி கொடுத்து அனுப்புவீங்களா? கமல் யார் அடிப்படையில்? கமல் உங்கள் பாஷையில் சொன்னால் கூத்தாடி தானே. கமல் மட்டும் இனிக்குது, விஜய் கசுக்குதா உங்களுக்கு? தவறான பார்வை. சினிமாக்காரர்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு வந்து அரசியல் பேசுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. உண்மை விஜயை பார்த்து திமுக நடுங்கி கொண்டிருக்கிறது, அதுதான் உண்மை. இவ்வளோ பிரச்சனையிலையும் அடிப்படையான அம்சம் என்னன்னா, விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது, விஜயை பார்த்து திமுக நடுங்குகிறது, விஜயை பார்த்து திமுக பீதியில் உறைந்து இருக்கிறது. ஏன்னா அவங்க வாக்குகளை ஒரு பெரிய அளவில் உடைக்கிறாரு. ஸ்டாலினா விஜய், ஆனா ஸ்டாலின் ஜெயிச்சிருவாருங்க, ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஆனா விஜயா உதயநிதினா கஷ்டமாயிடும் சிச்சுவேஷன். விஜயா உதயநிதியான ஒரு போட்டி வருமா சார்? கண்டிப்பா வரும், ஒரு காலத்துல வரும். அது இப்பயே முறியடிச்சுன்னு அவங்க பாக்குறாங்க. 26ல விஜய் வெற்றி பெறுவது கடினம், 4 முனை போட்டின்றது எல்லாருக்கும் தெரியும். திமுக சம்பவம் தப்பி பழிச்சணும் தான் நானும் நம்புறேன், பெரும்பாலானவங்க நம்புறாங்க. ஆனா அதுக்கு பிறகு உதய களத்துக்கு கொண்டு வரும்போது விஜய் ஆனா யாரு நிற்பா? விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகம். மகனுக்கு போட்டியா வராருன்னு விஜய் நீங்க ஒழிக்கணும்னு பாக்குறீங்க.